ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக கூடி கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களுக்காக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க நாம் வரும்போது கர்த்தர் நமக்கு வேண்டிய கற்றுக் கொடுக்கிற அல்லது பைபிள் ஸ்டடி எடுக்கிற எனக்கும் வேண்டிய கிருபையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். பவுல் உபத்திரவப்பட்ட ஊழியர்னு சொல்லி படித்துக் கொண்டிருக்கிறோம். பவுல் பல்வேறு விதமான உபத்திரவங்கள் வழியாக கடந்து வந்தார். அநேக காரியங்கள் பவுலுடைய மனதை பாதித்தன. மனதை மாத்திரமல்ல, உடலை பாதித்தன. பவுலுடைய உடல்ல அவர் உடல்ல எவ்விதமாக கஷ்டப்பட்டார் என்பதற்கு பல காரியங்களை படிக்க ஆரம்பிச்சோம். கடந்த வாரம் படிக்கும் போது பவுல் உடலிலே சந்தித்த வேதனைகள் சொல்லும் போது அடிகள், பவுல் அநேக அடிகள் அடிபட்டார். பவுலுடைய மேன்மை எடுபட்டது. அதன் மத்தியில பவுல் எதை குறித்து மேன்மை பாராட்டினார் என்பதை குறித்து படித்தோம். பவுலுடைய கவலை அடிகளை குறித்து அல்ல, ஆத்துமாக்களை குறித்து, திருச்சபையை குறித்து இருந்தது என்பதை படித்தோம். பவுல் இயேசு கிறிஸ்துவுடைய முன்மாதிரியை பின்பற்றினார் என்று படித்தோம். அது மாத்திரமல்ல, பவுல் அதை குறித்து விளக்கும் போது ஆவிக்குரிய விதத்துல எவ்விதமாக விளக்குகிறார் என்பதை குறித்து படித்தோம். அப்போ கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தமாக அல்லது ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வந்த பவுல் அடிபட்டார். ஆனால் அந்த உபத்திரவமும் பவுல் உறுதிப்பட்ட ஊழியராக மாறுவதற்கு உதவியது. இரண்டாவது, நம்ம கவனித்தது கட்டுகள், பவுலுடைய கட்டுகள். அந்த கட்டுகளை குறித்து பவுல் சொல்லும் போது அது கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள். எவ்வளவு அருமையான வார்த்தை இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து போகக்கூடிய எல்லா காரியங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. அவர் அனுமதிக்காதபடிக்கு எதுவுமே நடக்காது. இரண்டாவது, கிறிஸ்துவின் மகிமைக்கான கட்டுகள். கட்டுகள் கர்த்தரை மகிமைப்படுத்தும் என்று பவுல் சொல்லுகிறார். அதான் அவர் உன்னதமான ஒரு ஊழியராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் உபத்திரவங்கள் மத்தியில இது மாத்திரமல்ல, நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். பழைய ஏற்பாட்டுல கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய காணிக்கைகள் மத்தியில அந்த ஒரு திரவ ஆஃபரிங், அப்படிப்பட்ட பானத்தை பலியாக ஊற்றி கொடுக்கிற மாதிரி நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பலப்படுவதற்காக நான் என்னுடைய உயிரை கொடுப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். தொடர்ந்து இதை குறித்து படிக்கலாம். கடந்த வாரம் கரெக்டா முடிய போற டைம்ல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. எந்த கேள்வினா, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8ஆம் வசனம் வரைக்கும் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் கேள்வி கேட்கப்பட்டது. 2 கொரிந்தியர் 4:8 முதல் 10 வரைக்கும் வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் படிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். தேங்க்யூ தம்பி. இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் என்ற வார்த்தை வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர், நம்முடைய பாவத்துக்காக மரித்தவர், ஜீவனை கொடுத்தவர். அப்படி இருக்கும்போது அந்த மரணத்தை என்னுடைய சரீரத்துல நான் சுமந்து திரிய முடியுமான்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதுல 11ஆம் வசனத்துல மறுபடியும் ஒரு வார்த்தை வருகிறது. அந்த 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 11ஆம் வசனம், எப்படி எனில் சாவுக்கீனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். 10ஆம் வசனத்துல மரணத்தை சுமந்து திரிகிறோம். 11ஆம் வசனத்துல மரணத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். 12ஆம் வசனம் வாசிங்க. இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. இந்த வசனங்கள் நமக்கு கொஞ்சம் புரிய கஷ்டமா இருக்கு இல்லையா? இந்த வசனங்கள்லையும் பவுல் சொல்லக்கூடியது தன்னுடைய சரீர பிரகாரமான உபத்திரவங்களை பற்றி சொல்லுகிறார்.
பொதுவாக இந்த வசனத்துடைய அர்த்தத்தை படிக்கலுமானா 7வது வசனத்தை வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் போது கள்ள போதகர்கள் அநேக காரியங்களை குறித்து பெருமை பாராட்டுறாங்க. ஆனா பவுல் சொல்லும் போது என்ன சொல்லுகிறாருன்னா, சுவிசேஷமாகிய மனிதனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய இந்த சுவிசேஷத்தை எதிலே பெற்றிருக்கிறோம்னா, மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம், மண் பானையில பெற்றிருக்கிறோம் சொல்லி சொல்றார். சரீரத்தை சொல்லுகிறார். இந்த சரீரம் வெகு எளிதாக உடையக்கூடியது. இந்த சரீரம் வெகு எளிதாக டிட்டோரியேட் ஆகக்கூடியது. நமக்கு தெரியும், ஒருவேளை இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் முதுமையை சந்தித்து தீர வேண்டும். குறிப்பிட்ட வயது வரைக்கும் ஹெல்த்தியா இருக்கக்கூடிய நம்முடைய பாடி நாள் ஆக ஆக வயது கூடும் போது அல்லது வியாதி வரும்போது பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கும் போது அது கஷ்டப்படுது. இது நிரந்தரமான ஒரு உடம்பு கிடையாது. இந்த உடம்பு எப்பொழுது வேண்டுமானாலும் உடைந்து விடும் அல்லது மண்ணுக்கு மண்ணாக திரும்பிவிடும். அந்த அடிப்படையில பவுல் சொல்லும் போது என்ன சொல்கிறார்னா, இந்த சரீரம் சாதாரண மண்பாண்டமானது, ஆனால் இதிலே இருக்கக்கூடிய பொக்கிஷம் மிகவும் விலையேற பெற்றதுன்னு சொல்லுகிறார். அதாவது பெரிஷபிள் கண்டெய்னர். பெரிஷபிள் கண்டெய்னர்னா வெகு எளிதாக ஒன்னும் இல்லாம போகக்கூடிய ஒரு கண்டெய்னர், ஒரு பாத்திரம். ஆனா அதுல இருக்குது பிரஷியஸ் கண்டென்ட்ஸ், விலையேற பெற்ற காரியங்கள் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லுமானா, இப்போ ஒருவேளை நகை கடைக்கு போனோம்னா ஒரு நகையை வாங்குறதா இருந்தா அந்த நகையை எதுல போட்டு கொடுப்பாங்கன்னா, ஒரு சின்ன டப்பாலையோ அல்லது ஒரு அதற்குன்னு சொல்லி வைக்கக்கூடிய ஒரு பெட்டிலையோ போட்டு கொடுத்து விடுவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு அந்த நகையை முக்கியப்படுத்துவோமா அல்லது அந்த பெட்டியை முக்கியப்படுத்துவோமான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெட்டி பொதுவா சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு கையில கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த பெட்டி விலையேற பெற்றது கிடையாது. அந்த பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய நகை விலையேற பெற்றது. இது ஒரு உதாரணம். ஆனால் சுவிசேஷத்தையும் அதையும் ஒப்பிட முடியாது. பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, சாதாரணமாகி இந்த சரீரத்துக்குள்ள உன்னதமான சுவிசேஷம், உன்னதமான பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். சரி, அப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில நான் போக்கஸ் பண்ண வேண்டிய காரியம் இந்த சரீரம் அல்ல, சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியானவர், சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சுவிசேஷம். இந்த சரீரத்தின் மூலமாக தேவனுடைய உன்னதமான திட்டங்கள் நிறைவேற வேண்டும். இதான் என்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கம். மரணத்தை சுமந்து திரிகிறோம் சொல்லும் போது கிறிஸ்துவின் நிமித்தமாக என்னுடைய உடம்புல நான் படக்கூடிய அடிகள், வேதனைகள், அவமானங்கள், இவை எல்லாம் எதை வெளிப்படுத்துகிறதுனா, எப்படி கிறிஸ்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பாடுகளை சந்தித்தாரோ, சுவிசேஷத்தை நமக்கு கொடுப்பதற்காக அடிபட்டாரோ உடைப்பட்டாரோ, அவ்விதமாக நாங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம் சொல்றேன். அப்போ பவுல் சொல்லக்கூடிய காரியம், கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து திரிகிறோம் சொல்லும் போது எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முறை அடிபடும் போதும், ஒவ்வொரு முறை நாங்கள் வேதனைப்படும் போதும், ஒவ்வொரு தடவை எங்களுடைய சரீரம் பாதிக்கப்படும் போதும் கிறிஸ்து அதன் மூலமாக வெளிப்படுகிறார் என்று சொல்கிறார். 16ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16, 17வது வசனங்களை வாசிங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நாங்க சோர்ந்து போக மாட்டோம். ஏன்? இந்த மண்பாண்டம் முக்கியமானது அல்ல. மண்பாண்டம் உடைகிறது, மண்பாண்டம் தகர்ந்து போகக்கூடியது. இது நித்தியமானது கிடையாது. எங்களுடைய போக்கஸ் ட்ரெஷர் மேல, பொக்கிஷத்தின் மீது எங்களுடைய போக்கஸ். அந்த பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கிற மண்பாண்டத்தை குறித்து நாங்கள் கவலைப்படவில்லை, அதை குறித்து நாங்கள் பயப்படவில்லைன்னு சொல்றாரு. அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில சரீர பிரகாரமாக பாதிக்கப்படும் போது நமக்குள்ள பயம் வந்துருது. சிக்காயிட்டா என்ன செய்யறது, அல்லது நம்மை கொன்று விட்டால் என்ன செய்வது என்ற ஒரு கேள்வியெல்லாம் நமக்குள்ள வரும். இதை குறித்து வாரன் வியாஸ்பி எழுதும் போது என்ன எழுதுகிறார்னா,
ஒரு சில நேரங்கள்ல இந்த பாத்திரம் உடைபடுவதற்கும் தேவன் அனுமதிக்கிறார். உதாரணமாக, இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பூமிக்கு வந்தார். அவர் ஒரு சரீரத்தை எடுத்து அந்த சரீரத்தின் மூலமாக இந்த உலகத்துல பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தினார். அந்த சரீரத்துல நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக, மனுக்குலத்தின் பாவங்கள் நிமித்தமாக எல்லா வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டார். அப்போ அந்த சரீரம் முழுவதுமாக உடைக்கப்படுவதற்கு, அந்த சரீரம் மரணத்தை சந்திப்பதன் மூலமாக மகிமையான ட்ரெஷர், சுவிசேஷம் வெளிப்படுவதற்கு, மகிமையான மீட்பு வருவதற்கு தேவன் அதை கருவியாக பயன்படுத்தினார். பவுல் அதே அடிப்படையில் தான் இங்க சொல்றார், காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற எங்களுக்கு இந்த உபத்திரவம் சீக்கிரத்திலே நீங்கிவிடும். மிஞ்சி போனா இந்த உலகத்துல 80 வயசு அல்லது 90 வயசு, அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை எங்களுக்கு கிடையாது. நித்திய நித்தியமாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு வாழப் போகிறோம். அங்க போகும்போது இந்த மண்பாண்டத்தின் மூலமாக, இந்த மண்பாண்டத்திலே நான் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் மூலமாக கிறிஸ்து மகிமைப்பட்டிருக்கிறார். அதை குறித்து நான் அதிக சந்தோஷப்படுவேன் சொல்லுகிறார். ஓவரால் அந்த கொரிந்து திருச்சபையுடைய பின்னணியம் சொல்லி படிச்சு பார்க்கும்போது, கள்ள போதகர்கள் கொரிந்து சபை மக்கள்கிட்ட இருந்து தங்களுக்கு ஆதாயத்தை தேடினார்கள். ஜூடாய்சர்ஸ், அதாவது மோசே மூலமாக போதிக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் முக்கியமானது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதோ அல்லது அவருடைய வார்த்தைகளின்படி நடப்பதோ முக்கியமல்லன்னு சொல்லி போதித்த கள்ள போதகர்கள் மத்தியில பவுல் சொல்லும் போது, ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் நான் எப்படிப்பட்டவன்னா கிறிஸ்துவின் நிமித்தமாக இந்த மண்பாண்டம் உடைக்கப்படுவதற்கும் உபத்திரவப்படுவதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் சொல்லி சொல்றேன். இதை குறித்து அதே வாரன் விஎஸ்பி என்ற தேவனுடைய மனிதர் எழுதும்போது ஒரு அழகான ஒரு கோட் எழுதியிருக்கார். என்னுடைய இதயத்தை அதிகமாக தொட்ட ஒரு மேற்கோள் வாசிக்கிறேன். The test of a true ministry is not stars but scars. The test of a true ministry is not stars but scars. ஒரு உண்மையான ஊழியத்தின் டெஸ்டுக்கு தமிழ்ல ஒரு உண்மையான ஊழியத்தை சோதிப்பது எது தெரியுமா? அதாவது அது ஸ்டார்ஸ் கிடையாது, நட்சத்திரங்கள் கிடையாது, எவ்வளவு பிரகாசிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல, அது காயங்கள் வடுக்களை பொறுத்ததுன்ற ஸ்கார்ஸ், STARS. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளை, கிறிஸ்துவின் நிமித்தமாக ஒருவேளை நம்ம ஸ்டார் மாதிரி பிரகாசிக்காம இருக்கலாம். நம்ம நாட்டுக்கு ஸ்டாருக்கெல்லாம் கம்மியே கிடையாது. எத்தனை ஸ்டார், இந்த ஸ்டார் நிறைய பேர் இருக்காங்க. ஊழியக்காரங்களும் அந்த ஸ்டார்லாம் இருக்காங்க. ஆனா அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில வருவது ஸ்கார், வேதனைகள், மனதிலே வேதனைகள், உடலிலே வேதனைகள். ஆனால் இது உண்மையான ஒரு ஊழியத்தின் அடையாளமாக, ஊழியக்காரனின் அடையாளமாக இருக்கு. ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கக்கூடிய இந்த லேசான உபத்திரவம் மிகவும் மகிமையை உண்டாக்கும். அப்போ கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் சரீரத்திலே சுமந்து செல்கிறோம் சொல்லும் போது, கிறிஸ்துவின் நிமித்தமாக நான் அனுபவிக்கக்கூடிய பாடுகள், வேதனைகள், என்னுடைய சுயத்திற்கு நான் சாகும் போது கிறிஸ்து அதன் மூலமாக வெளிப்படுகிறார். அதன் மூலமாக கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுகிறது. மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் கிரியை செய்கிறதுன்னு சொல்றார். அதாவது நாங்கள் இவ்விதமான பாதையில கடந்து செல்லும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும் என்று பவுல் சொல்கிறார். எவ்வளவு ஒரு உன்னதமான கண்ணோட்டம் இல்லையா? பாடுகளை பற்றி, சரீரத்தில் அனுபவிக்கக்கூடிய வேதனைகளை பற்றி, அல்லது சுவிசேஷத்தின் நிமித்தமாக மக்கள் ஒருவேளை நம்மளை கல்லெறிவாங்களானா, அடிப்பாங்களானா, அல்லது உயிரோடு எரிப்பதற்கும் அவர்கள் ஆயத்தமானார்களானால் பவுலை போல ஒரு கண்ணோட்டம் நமக்கு இருக்கான்றத கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம், யோசித்து பார்க்கலாம். இன்னைக்கு இன்னும் ஒரு பகுதியை படிக்கலாம். அதே 2 கொரிந்தியர்ல பவுல் சரீர பிரகாரமான வேதனைகள், பவுல் உடலிலே சந்தித்த காரியங்களை குறித்து 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல நம்ம படிக்க போறோம். தயவு செய்து நம்முடைய வேத புத்தகத்தை 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. பவுல்
எழுதக்கூடிய முக்கியமான ஒரு காரியம். உடலிலே அவர் சந்தித்த பலவீனத்தை குறித்து எழுதுகிறார். இந்த பகுதியை குறித்து பல்வேறு விதமான போதனைகள் இருக்கிறது. ஆனால் வசனத்தின் அடிப்படையில் நம்ம படிக்கலாம். இந்த பகுதியுடைய முன்பகுதி, அதாவது முதல் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நீங்க அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, பவுல் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த அனுபவங்களை குறித்து பேசுகிறார். அதுல நீங்க முதல் 2 வசனங்கள் வாசிங்க சிஸ்டர். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுதல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். 5வது வசனம் வாசிங்க சிஸ்டர். இப்படிப்பட்டவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். பவுல் இந்த இடத்துல ஒரு அறிமுகம் சொல்லும் போது கொரிந்து திருச்சபை மக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பவுல் அப்போஸ்தலர் கிடையாது, பவுல் ஊழியக்காரர் கிடையாது, பவுல் இந்த கள்ள போதகர்கள் மாதிரி தன்னை பெரிதாக காட்டிக்கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டு அவரை ஒதுக்கிட்டாங்க. அப்போ நானும் கர்த்தருடைய ஊழியக்காரன் தான் சொல்லி பவுல் எழுதும் போது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, அதுல பாத்தீங்கன்னா, கர்த்தர் அருளின தரிசனங்கள் வெளிப்படுத்தல்களை நான் சொல்லுகிறேன்னு சொல்லி சொல்றாரு. கர்த்தர் என்ன தரிசனம் கொடுத்தார், என்ன வெளிப்படுத்தல் எல்லாம் கொடுத்தாருன்றது டீட்டெயிலா இருக்கு, நம்ம அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம். சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, 2வது வசனத்தை நீங்க கொஞ்சம் பாருங்களேன். எவ்வளவு தாழ்மை உள்ள ஒரு மனிதன் இல்லையா? பவுலாகிய எனக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார், பவுலாகிய எனக்கு வெளிப்படுத்தலை கொடுத்தார்னு சொல்லி சொல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், 3rd பர்சன்ல பேசுறார், 3வது நபராக வைத்து பவுலாகிய நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டேன்னு சொல்லி அவர் சொல்லல. ஒருவேளை எதற்கு சொல்லாம இருந்திருக்கலாம்னு சொல்லி தேவனுடைய மக்கள் சொல்றாங்கன்னா, பவுலுக்கே அந்த அனுபவம் கிடைச்சிச்சு, பவுலே 3வது வானம் வரைக்கும் போனாரு, ஆகவே நாங்களும் 3வது வானம் வரைக்கும் போக வேண்டும் என்று பவுலுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பின்பற்றுவதற்கு துடிக்கக்கூடிய மக்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இது பண்ணிருக்கலாம். 2வது, பவுல் தான் அப்படி போயிட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னா, பவுலை பெரிய ஆளாக காட்டிக்கொள்வதற்கு, அல்லது பவுல் கள்ள போதகர்களை விட ரொம்ப முக்கியமான ஆளாக காட்டப்பட்டு மகிமையை கிறிஸ்துவுக்கு கொடுப்பதற்கு பதிலாக தனக்கு எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த தாழ்மையான மனிதன் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய அனுபவங்களை கிறிஸ்துவுக்குள்ளான வேறொரு மனுஷன் சொல்லி எழுதுறாரு. எவ்வளவு ஒரு தாழ்மை இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பாடுகள் வழியாக கடந்து செல்லும் போது, உபத்திரவங்கள் வழியாக கடந்து செல்லும் போது நம்ம நிக்கலுமானா அதுக்கு மிக மிக அடிப்படையான ஒரு காரியம் என்ன தேவை தெரியுமா? தாழ்மை. தாழ்மை. நம்மை முக்கியப்படுத்துவோமானால் கிறிஸ்துவை மைமைப்படுத்த முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுருங்க. அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போறதுக்கு காரணம், அநேக நேரங்களில் நம்ம சண்டை போடுறதுக்கு காரணம், அநேக நேரங்களில் போங்கடா எக்கேடு கெட்டு போங்கன்னு சொல்லி விட்டுட்டு போறதுக்கு காரணம் என்னுடைய சுயம் முக்கியமான இடத்தை வகிக்கிறது. ஆனா இந்த இடத்துல பவுல் சொல்லும் போது, நான் இது எதையும் குறித்து பெருமை பாராட்ட மாட்டேன், நான் எதை குறித்து பெருமை பாராட்டுவேன் வாசிக்க கேட்டோம்ல 5ஆம் வசனத்துடைய பின்பகுதி, என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன். இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில எதை குறித்து மேன்மை பாராட்டுறோம்? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். உபத்திரவங்கள் வழியாக கடந்து செல்லும் போது கிறிஸ்துவை விட வேறு எந்த காரியங்களை நாம முக்கியப்படுத்துவோமானால் அந்த காரியங்கள் பாதிக்கப்படும் போது நம்ம நிலை குலைந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. பவுலை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துதான், அவரை தவிர என்னை முன்னிலைப்படுத்த மாட்டேன், கிறிஸ்துவுக்காக எதையும் இழப்பதற்கு ஆயத்தம், கிறிஸ்துவுக்காக பைத்தியக்காரனாக மாறுவதற்கும் ஆயத்தம். அதான் அவருடைய அர்ப்பணிப்பு. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ள உண்டான்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். இந்த பின்னணியத்துல பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அடுத்து என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய பலவீனத்தை குறித்து அந்த 17ஆம் வசனத்துல அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். 7ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த 7ஆம் வசனத்தை மறுபடியும் கவனிங்களேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லும் போது இந்த வசனங்கள்ல அவர் பேசுவது
தன்னுடைய உடலின் பலவீனத்தை குறித்து பேசுகிறார். இதுவரைக்கும் நம்ம படிச்சது பவுலுடைய உடம்ப அட்டாக் பண்ணதை பத்தி படிச்சோம். அடிகள், காவல்கள், கட்டுகள், தாக்குதல்கள் இதெல்லாம் மற்றவங்க பவுலுக்கு கொடுத்தது. ஆனா இந்த இடத்துல பவுல் சொல்லும் போது தன்னுடைய உடம்பிலே தான் அனுபவிக்கக்கூடிய பலவீனங்களை குறித்து எழுதுறார். அப்ப இதை படிக்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பலாம். என்ன கேள்வி? பவுல் விசுவாசி தானே? பவுல் தேவனுடைய பிள்ளை தானே? இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய செழுமை உபதேசம் அல்லது ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் சொல்லும் போது கர்த்தர் எனக்காக செய்த எல்லா காரியங்களையும் நான் கிளைம் பண்ணி உரிமை பாராட்டி ஜெபித்து விட்டால் அவருடைய பாதுகாப்பு, அவருடைய வல்லமை, அவருடைய சுகம் இதெல்லாம் நம்ம உரிமை பாராட்டி இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் நம்ம எடுத்துக்கொள்வோமானா நமக்கு வியாதி வராது என்ற ஒரு போதனை இருக்கு இல்லையா? அப்போ பவுலுக்கு ஏன் வியாதி வந்தது? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? அப்போ நம்ம வேதத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், பவுல் தன்னுடைய உடம்பிலே அனுபவித்த பலவீனத்தையும் எடுத்து அதையும் கிறிஸ்துவின் மகிமைக்காக பயன்படுத்துகிறார். எவ்வளவு ஒரு உன்னதமான அனுபவம் இல்லையா? இப்ப யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில எது வந்தாலும் சரி அதை எடுத்து கர்த்தருக்கு மகிமையாக பயன்படுத்துகிறார். இது எவ்விதமாக சாத்தியம்? ஒரு சில காரியங்களை மாத்திரம் இந்த வசனங்கள்ல இருந்து படிக்க வரும். முதலாவது, உன்னதரின் நோக்கம். உன்னதரின் நோக்கம் 12வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா பவுல் ஆரம்பிக்கும் போதே என்ன தெரியுமா சொல்லுகிறார்? எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் கள்ள போதகர்களுக்கு இல்லாத வெளிப்பாடு எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வெளிப்பாடு என்னெல்லாம் கொடுத்திருக்காரு? மற்ற அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் பவுல் என்ன செய்கிறார்னா, தமஸ்குவுக்கு போகிற வழியில மகிமையின் கிறிஸ்துவை நேரடியாக சந்தித்தவர். அதனால அவர் நேரடியாக சந்தித்து அவருடைய பணிக்கு அழைத்தார்னு சொல்றாரு. கள்ளப்போதகர்கள் யாருக்குமே அந்த அனுபவம் கிடையாது. அதான் அதை குறித்து பவுல் முக்கியப்படுத்தல. பாவியாகி எனக்கு வெளிப்படுத்தினார் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஏன் உடம்புல இந்த பலவீனம் எதற்காக இருக்குன்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடுகள், கர்த்தர் எனக்கு கொடுத்த எக்ஸ்போஷர் அல்லது கர்த்தர் எனக்கு கொடுத்த அனுபவங்களை குறித்து நான் பெருமை பாராட்டாதபடிக்கு தேவன் இந்த முள்ளை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார். அப்போ பவுல் பலவீனத்தை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார்னா, இந்த பலவீனத்திலேயும் உன்னதருடைய நோக்கம் உண்டு. இது எவ்வளவு ஒரு உன்னதமான கண்ணோட்டம் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம கேள்விப்படுற செய்திகள் எல்லாம் பிரச்சனையா, உபத்திரவமா, அது நீ அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணு. அதுல இருந்து வெளியே வர்றதுதான் ஆசீர்வாதம், அதுல இருந்து வெளியே வர்றதுதான் கடவுளுடைய திட்டம் சொல்லி போதிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல. ஆனா பவுல் அப்படி சொல்ல. அவர் ஜெபித்தார்ன்றத பின்னாடி படிக்கலாம். மற்றபடி பவுல் தன்னுடைய பலவீனத்தை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறாருன்னா, கர்த்தருடைய கண்ணோட்டத்துல பார்க்கிறார். கர்த்தர் இந்த பலவீனத்திலையும் ஒரு நோக்கம் வச்சிருக்கார். இது எவ்வளவு அருமையான ஒரு செய்தி இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பலவீனத்திலேயும் நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய கர்த்தர். அதே நேரம் நம்ம என்ன தெரியுமா யோசிக்கிறோம்? நான் ரொம்ப பலசாலியா இருக்கும் போது, என்னுடைய சரீரம் பலவீனப்படாதபடிக்கு பயங்கர ஹெல்த்தியா இருந்தா அல்லது பயங்கர ஆக்டிவா இருந்தா நான் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். நான் பலவீனப்படும் போது, டயர்ட் ஆயிட்டேன்னா அல்லது என்னுடைய வயது ஏறும் போது என்னுடைய பிசிக்கல் ஸ்டாமினா இறங்கி போயிடுச்சுன்னா, வாலிப வயதுக்குரிய அந்த ஒரு துடிப்பு எனக்குள்ள குறைந்து கொண்டே வரும்போது அல்லது வியாதி வரும்போது என்னாலே பயனற்றவனாக மாறிவிடுவேன் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குல்ல, அது இல்லை. அது உண்மை இல்லை. வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், நம்முடைய சரீர பலவீனங்களிலேயும் கர்த்தருக்கு நோக்கம் உண்டு. என்னை உயர்த்தாதபடிக்கு அதை தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார். எப்படி அவ்விதமாக சொல்ல முடியும்? பவுல் சொல்றாரு, ஒருவேளை இந்த பலவீனம் இல்லைன்னா நான் ஆண்டவற்றை போய் ஆண்டவரை சார்ந்து கொள்ள மாட்டேன். நான் எதை சார்ந்து கொள்வேன்? ஆசீர்வாதங்களை சார்ந்து கொள்வேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நேர்மறையான காரியங்களை சார்ந்து கொள்வேன். ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனைகள், வேதனைகள் வரும்போதுதான் நம்ம கர்த்தரை என்ன செய்வோம்? சார்ந்து கொள்வோம்.
இது சரீரப்பிரகாரமான வேதனைகள் அவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். இது நமக்கு நல்லா தெரியும். பழைய ஏற்பாட்டுல யோபுவை பற்றி நம்ம படிச்சிருக்கோம், அதுக்குள்ள நம்ம போறது இல்லை. யோபு உத்தமன், யோபு சன்மார்க்கன், யோபு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடிய ஒரு மனுஷன். அப்போ அப்படிப்பட்ட மனுஷனுக்கு பிரச்சனை வருமா? பிரச்சனை வரும் என்று வேதாகமும் சொல்லுகிறது. வேதாகமும் எந்த இடத்துலயும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலவீனம் வராதுன்னு சொல்ல. யோபுவுக்கு என்ன நடக்குது? ஒரே நாளிலே எல்லா சொத்துக்களையும் இழந்து விட்டார், பெரிய கோடீஸ்வரர். ஆனால் தேவனுடைய அனுமதியோடு பிசாசு யோபுவுடைய செல்வத்தை அழித்து விடுகிறான். ஒரே நாள்ல பிச்சைக்கார லெவலுக்கு வந்துடுறாரு. யாரு? யோபு. இரண்டாவது, ஒரே நாள்ல 10 பிள்ளைகள் செத்து விடுகிறார்கள். ஈஸியா வாசிக்கிறோம், ஆனா அந்த மனிதனுடைய உள்ளத்துல எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்ல. சாவு, ஒரு சாவு வரும்போதே நம்முடைய வாழ்க்கை முழுசுமா அசைஞ்சிருது இல்லையா? ஆனா ஒரே நாள்ல 10 பிள்ளைகளை இழந்து விட்டான் அந்த கடவுளுடைய மனுஷன். ஆனால் கடவுளுக்கு எதிராக அவன் முறுமுறுக்கவில்லை, தன்னுடைய நாவினாலே பாவம் செய்யவில்லை. இதோட பிசாசு அடங்கல. பிசாசு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? தோலுக்கு பதிலாக தோலையும், எலும்புக்கு பதிலாக சரீரத்துக்கு பதிலாக மனுஷன் சரீரத்தையும் கொடுத்துருவோம். ஆனா நீங்க அவனுடைய சரீரத்தை தொடுவீரானால், அவனுடைய சரீரத்துல வியாதி வருமானால், அவனுடைய சரீரம் பலவீனப்படுமானால் அவன் கர்த்தரை தூஷிப்பான் சொல்லிட்டு யோபுவுக்கு உடைய சரீரத்தை தொடுவதற்கு பிசாசு போய் ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். ஆண்டவர் அனுமதிக்கிறார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எரிபந்தமான கொப்பளங்கள் மூலமாக, பருக்கள் மூலமாக யோபுவை சோதிக்கிறான் பிசாசு. பயங்கர எரியக்கூடிய கொப்பளங்கள் அது போட்டிருக்கு. அதுல ஒரு சயின்டிபிக் மெடிக்கல் டேர்ம் அதுல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸ்டடி பைபிள்ஸ்ல. அதை பார்க்கும்போது பயங்கரமா எரியக்கூடிய, பயங்கர வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு கொப்பளம். அந்த மனுஷன் ஊரை விட்டு வெளியே போய் குப்பை சாம்பல் கொட்டக்கூடிய இடத்துல உட்கார்ந்து ஒரு ஓட்டை எடுத்து தன்னுடைய பருக்களை சொரிஞ்சிட்டு என்ன செஞ்சிருக்கான்? உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ இந்த இடத்துல ஒருவேளை பிசாசின் மூலமாக வியாதி யோபுவுக்கு வந்தாலும் அதோடைய நோக்கம் என்ன தெரியுமா? யோபு உத்தமன், யோபு எல்லா சூழ்நிலையிலேயும் கர்த்தரை மறுதலிக்க மாட்டான் என்ற உன்னதமான நோக்கம் நிறைவேறுவதற்காக கர்த்தர் வியாதியை யோபுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார். அருமையான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில எல்லாமே சுமூத்தா போயிட்டு இருக்கும் போது அவரை பின்பற்றுவது மிக மிக எளிதான ஒரு காரியம். ஆனால் வாழ்க்கையில அடி மேல அடி விழும்போது, வேதனைப்படும் போது அவரை பின்பற்றுவது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். ஒரு வேத ஆராய்ச்சி கூடுகைக்கு நான் போயிருக்கும் போது ஒரு சகோதரிய பத்தி கேள்விப்பட்டேன். அவங்க பயங்கர ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆக்டிவானா எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, வேதத்தை நன்றாக படித்து வைத்திருக்கக்கூடிய நடுத்தர வயதுள்ள ஒரு சகோதரி, பயங்கர ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்க. அதெல்லாம் முடிஞ்சு அண்ணன்மார்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த கொரோனா பீரியட்ல செகண்ட் டோஸ் ஒரு சகோதரர் எடுத்த உடனே, நடுத்தர வயதுள்ளவர், 2 பிள்ளைகள் இருக்காங்க, அப்படியே ஸ்ட்ரோக் மாதிரி வலது பக்க கையும் காலும் விளங்கவில்லை. அது மாத்திரம் இல்ல, உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகி கொண்டே வருகிறது. அவர் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏறக்குறைய 1.5 வருஷத்துக்கு மேலாக பெட்ல இருக்காங்க. நான் கேட்டேன், யாரை பற்றி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? எந்த சகோதரி வேத ஆராய்ச்சியில வேகமாக பங்கு பெற்றார்களோ, அவ்வளவு உற்சாகமாக ஈடுபட்டார்களோ, ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும் போது அதன் அடிப்படையில சின்சியரா ஜெபம் பண்ணாங்களோ, அவர்களுடைய கணவர் தான் அவ்விதமாக இருக்கிறார். எனக்கு இது பயங்கர சவாலாக இருந்தது. எப்படி முடியும்? வீட்டுல படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய ஒரு கணவர், இவங்க மற்ற இடத்துல வேலைக்கு போறாங்க, பிள்ளைகள் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில எவ்விதமாக ஐயா சந்தோஷமாக இருக்க முடியும்? பவுலுடைய கண்ணோட்டம் நமக்கு தேவை. பவுல் சொல்லுகிறார், என்னை நான் உயர்த்தாதபடிக்கு இந்த பலவீனத்தை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார். நம்முடைய கண்ணோட்டம் சரியாக இருக்குமானால் நானும் நீங்களும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டதுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய சரீரத்துல எந்த பலவீனத்தோட நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கு என்னுடைய திருமண நாள். நான் அதிகமாக என்னுடைய மனைவியை நான் யோசித்தேன்.
கடைசியாக அந்த 5 மாதங்கள் பிரெயின் கேன்சரால, மூளையில வந்த புற்றுநோய் மூலமாக அவளுடைய உடல் எந்த அளவுக்கு உருக்குலைந்து போனது என்ற ஞாபகம் என்னுடைய உள்ளத்தை அதிகமா வேதனைப்படுச்சு. ஆனால் ஆண்டவருக்கு மகிமையாக சொல்கிறேன், அந்த வேதனையின் மத்தியிலேயும் அந்த பலவீனத்தின் மத்தியிலேயும் கர்த்தரை குறை சொல்லவில்லை. அதற்கு அவளுக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். கேட்டுக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில அநேக கேள்விகள் இருக்கலாம். ஆனால் அந்த கேள்விகளுக்கு அநேக புதியர்களுக்கு பரலோகத்துல மட்டும்தான் பதில் உண்டு. இங்க உட்கார்ந்திருக்க நம்ம யாராவது சரீர பலவீனத்தின் நிமித்தமாக தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாதுன்ற தீர்மானத்துக்கு வந்திருக்கோமா? வயதின் நிமித்தமாக தேவனுடைய திட்டம் நிறைவேறாதுன்ற தீர்மானத்துக்கு வந்திருக்கோமா? உபத்திரவப்பட்ட ஊழியர்னு சொல்லி சொல்லும் போது சரீரத்திலே வேதனைகள் மத்தியில, சரீரத்தின் பலவீனங்கள் மத்தியில கர்த்தரை சேவித்த ஊழியர், அதை பார்க்கும்போது உன்னதரின் நோக்கம் அதிலே உண்டு. கர்த்தர் அனுமதிக்காதபடிக்கு என்னுடைய சரீரத்துல எதுவுமே வராது. சில நேரங்கள்ல நம்முடைய அஜாக்கிரதை நிமித்தமாக நம்ம சரியா நம்முடைய உடம்பை பேணாதபடிக்கு கவனிக்காததால நம்ம சில வேதனைகளை அனுபவிக்கலாம். மற்றபடி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்காதபடிக்கு எதுவுமே நடக்காது. பவுல் இங்க சொல்லும் போது, இப்படிப்பட்ட பலவீனம் எனக்கு இருக்கிறபடியினால நான் கர்த்தரை சார்ந்து கொள்கிறேன். இப்படிப்பட்ட பலவீனம் இருக்கிறபடியினால நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை தடுக்கிறது. அதனால நான் எதை குறித்து பெருமை பாராட்டுவேன் தெரியுமா? என்னுடைய பலவீனங்களை குறித்து பெருமை பாராட்டுவேன். இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் உடல் பலவீனங்கள் மத்தியில அதை எடுத்து அவர் உன்னதமான ஊழியராக பலப்படுத்துவதற்கு அவரை அது உதவியது. கேட்டு இருக்க நம்ம, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த வியாதி, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பலவீனம், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த சோர்வு, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த தாக்குதல் சொல்லி நம்ம நாமே உழப்பிட்டு உட்கார்ந்துருக்கோமா? அதுக்கு பதில் ஆண்டவரே, ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இதை அனுமதித்திருக்கிறேன், இந்த பலவீனத்தையும் நீர் எடுத்து உம்முடைய நாம மகிமைக்கு எதுவாக பயன்படுத்தும் ஐயா சொல்லி சொல்லுவோமானால் அந்த உபத்திரவப்பட்ட ஊழியர் பலப்பட்ட மாதிரி நம்மளும் பலப்பட முடியும் இல்லையா? அதனால அந்த வசனத்துடைய முன்பகுதி சொல்லக்கூடிய காரியம், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அந்த உன்னதமான நோக்கம் நிறைவேறுவதற்காக கர்த்தர் இந்த பலவீனத்தை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறான்னு சொல்லி சொல்றேன். சரி, அப்படி சொல்லும் போது நம்ம கேட்கலாம், அப்போ பவுல் ஒரு பெரிய உன்னதமான ஒரு ஊழியர் ஆகவே சொல்லிட்டான்னு சொல்லி சொல்லலாம். ஆனா அந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? மறுபடியும் சிஸ்டர் அந்த 7ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்கள்ல பவுல் சொல்லும் போது பவுல் தன்னுடைய உள்ளத்தின் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். உன்னதமான நோக்கம் மாத்திரமல்ல, இந்த உடலில் உள்ள பலவீனம் பவுல் அப்படியே குத்திச்சு உள்ளத்தின் ஆதங்கத்தை அப்படியே கொட்டுகிறார் இந்த கர்த்தருடைய மனிதர். என்ன ஆதங்கம்? அதுல பயன்படுத்தப்பட்டிருக்க வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்களேன். என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் இது ஒரு குட்டிச்சாத்தான், ஒரு பிசாசு பவுலை பிடிச்சிச்சு அப்படிலாம் போதிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அப்படி இல்ல, பவுல் இப்படிலாம் நம்ம தப்பா வியாக்கியானம் பண்ணுவோம்னு சொல்லி அறிந்து என்ன சொல்றாருன்னா, என் மாம்சத்திலே, மாம்சம்ன்ற வார்த்தைக்கு இந்த இடத்துல சரீரம் சொல்லி அர்த்தம். ரோமர், எபேசியர், கலாத்தியர் அந்த இடங்கள்ல சில இடங்கள்ல மாம்சம்ன்ற வார்த்தை மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறதுன்றது அந்த இடத்துல பாவ சுபாவத்தை குறிக்குது. இந்த இடத்துல மாம்சம்னா சாதாரண மாம்சம், என்னுடைய உடல், என்னுடைய சரீரம், என்னுடைய சதை இருக்குல்ல, அதான் மாம்சம். சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முள் அப்படியே நம்ம குத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். பவுல் இந்த இடத்துல எழுதும் போது அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த கிரேக்க வார்த்தை பயங்கர ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மூலமா நம்மளை குத்திக்கிட்டே இருக்கிறது. ஒரு இரும்பு ஆப்ஜெக்ட் மூலமா குத்துறது. நமக்கு முள்ளு குத்திச்சுன்னா என்னன்றது நமக்கு தெரியும். என்ன தெரியுமா சொல்றாரு? முள்ளு குத்திட்டு விடுறது இல்ல, குத்தி கொண்டே இருக்கக்கூடிய முள். கான்ஸ்டன்ட் பிரிக்கிங்.
அதாவது அப்படி என்ன பலவீனம் பவுலுக்கு இருந்திருக்கலாம்னு நம்ம கேட்கலாம். நிறைய வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆனா அது எது என்று நமக்கு தெளிவாக சொல்லல. மலேரியாவா இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. பவுல் அல்லது பவுலுடைய கண்கள்ல இருந்த ஒரு வியாதின்னு சொல்லி சொல்றாங்க. எபிலப்சின்னு சொல்லி சொல்றாங்க. இவ்விதமாக பல்வேறு விதமான வியாக்கியானங்கள் இருக்கு. எந்த வியாக்கியானம் சரின்னு நமக்கு தெரியல. ஆனா குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி, குணப்படுத்த முடியாத வியாதி. அந்த வியாதியுடைய வேதனையை பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, அது என்ன குத்திக்கிட்டே இருக்கு, என்ன குத்திக்கிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் இல்லையா? நிறைய நேரங்களில் நம்ம என்ன தெரியுமா யோசிக்கிறோம், இந்த பலவீனம் மாறின பின்பு கர்த்தருக்காக நான் செயல்பட முடியும்னு யோசிக்கிறோம். இந்த பிரச்சனை மாறின பின்பு கர்த்தருக்காக செயல்பட முடியும். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார், அந்த பலவீனத்தின் மத்தியிலேயும் கர்த்தருக்காக செயல்பட வேண்டும். ரெண்டுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குல்ல. பவுல் இங்க சொல்லும் போது அது என்னுடைய சரீரத்தை குத்தி கொண்டே இருக்கு. இரண்டாவது அதை குறித்து சொல்லும் போது இன்னும் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. பஃபரிங் பை சேட்டன். பஃபரிங் பை சேட்டன். அதாவது அந்த பஃபரிங்ன்ற வார்த்தைக்கு, குட்டும்ன்ற வார்த்தைக்கு என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, அடிக்கிறது அல்லது ஓங்கி குத்துறது, தலையில குட்டுறது, அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிசாசு தன்னுடைய பலத்தை வைத்து ஓங்கி குத்துறது அல்லது ஓங்கி கொட்டுவது, அது சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பவுலுடைய சரீரத்தில் இருந்த பலவீனம் சாத்தான் மூலமாக தான் வருகிறது, சந்தேகமே இல்லை. ஆண்டவர் வியாதியை கொடுப்பதில்லை, ஆண்டவர் வியாதியை அனுமதிக்கிறார். ஆனால் அந்த வியாதியின் மத்தியில, வேதனையின் மத்தியில அவர் பவுல் தன்னுடைய ஆதங்கத்தை அப்படியே கொட்டுறார். என்ன ஆதங்கம்? பவுல் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. என்ன வேலை செய்ய வேண்டியிருக்கு? அநேக கடிதங்கள் எழுத வேண்டியிருக்கு. பவுல் எத்தனை கடிதம் எழுதியிருக்க சொல்றாரு, நான் என் கைப்பட எவ்வளவு எழுதினேன். பவுல் நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய இடங்கள்ல போய் திருச்சபைகளை உருவாக்குவது, ஏற்கனவே உள்ள விசுவாசிகளை சந்திப்பதுன்னு சொல்லி நிறைய வேலைகள் இருக்கு. அதே மாதிரி பவுல் நிறைய செய்தி பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு. பவுல் நிறைய திருச்சபைகளை போய் சந்திக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி பவுல் நிறைய ஆபத்துகளை சந்திக்க வேண்டியிருக்கு. இன்னும் கர்த்தருக்காக போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. ஆனா இதையெல்லாம் செய்ய விடாதபடிக்கு அல்லது இதெல்லாம் செய்யறதுக்கு பவுல் தன்னுடைய இருதயத்தின் ஆசைகளை, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி யோசிக்கிறார்ல, அது எல்லாவற்றையும் தடுப்பது இந்த முள். இது குத்துது. பிசாசு தலையில கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு. நீங்க கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில எந்த பாதையில நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வேதனைகள் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. சில வேதனைகள் நம்மை தொடர்ந்து குத்தி கொண்டே இருக்கு. பவுல் தன்னுடைய ஆதங்கத்தை அப்படியே வெளிப்படுத்துறார். அவரும் பாடுள்ள மனுஷன் தான். இது என்னை அதிகமாக வேதனைப்படுத்துகிறது, இது நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதபடிக்கு என்னை கஷ்டப்படுத்துகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இது வேதனைப்படுத்துகிறது, இது என்னை கஷ்டப்படுத்துகிறதுன்னு சொல்றது தப்பு கிடையாது. அந்த ஆதங்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறாரா? கர்த்தர் அறிந்திருக்கிறார். பவுல் அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். பவுல் தான் சாதாரணமான மனிதன் என்பதை ஒத்துக்கொள்கிறார். அநேக நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சூப்பர் ஸ்பிரிச்சுவலா யோசிக்கிறோம். சரீரம் பலவீனப்படும் போது நம்ம ஏதோ தேவதூதர்கள் மாதிரி நினைச்சு எனக்கெல்லாம் ஒண்ணாகாது, அப்படி கிடையாது. நம்ம சாதாரண மனிதர்கள் தான். பவுல் தன்னுடைய ஆதங்கத்தை இதில் வெளிப்படுத்துவதன் மூலமாக தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது, பவுல் அதோடு நின்று விடவில்லை. 12வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. 12:8. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 9வது வாசிங்க சிஸ்டர். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பவுல் என்ன செய்கிறார்னா, உன்னதரின் நோக்கம் என்னை உயர்த்தாதபடிக்கு இந்த பலவீனத்தை அனுமதித்திருக்கிறார். உள்ளத்தின் ஆதங்கத்தை பவுல் வெளிப்படுத்துகிறார். அதோடு நின்று விடவில்லை. உண்மையாக ஜெபிக்கக்கூடிய பவுல், உண்மையான ஒரு ஜெபம். வேதனை மத்தியில ஜெபிக்கலாமா, ஜெபிக்க கூடாதா?
ஜெபிக்கணும், கண்டிப்பா ஜெபிக்கணும், ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனா ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது, நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக சுகம் கொடுக்க வேண்டும், அது அவருக்கு கடமைன்னு சொல்லி போதிக்கிறாங்கல்ல, அது பைபிள்ல இல்லாத ஒரு காரியம். நாம் ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியம், மிக மிக முக்கியம். ஏன் கடவுள் இதை அனுமதிக்கிறார்? பிளஸ்ஸிங்ஸ் மத்தியில, ஆசீர்வாதங்கள் மத்தியில வேதனைகளையும் அனுமதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை பேலன்ஸ் பண்றதுக்கு அவர் அனுமதிக்கிறார். அதன் மத்தியில நம்ம ஜெபிக்கிறோமா? பவுல் எத்தனை முறை ஜெபம் பண்றாரு? ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை பவுல் ஜெபிக்கிறார். 3 முறை ஜெபிக்கிறார். வேதாகமத்துல இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு போய் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அன்னைக்கு ராத்திரி சீஷர்களோடு ஜெபிக்கும் போது 3 முறை ஜெபிக்கிறார். அதை நம்ம வாசிக்க வேண்டாம். லூக்கா மார்க் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 32ஆம் வசனத்துல இருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும். 3 முறை ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது என்ன ஜெபம் பண்றாருன்னா, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது சொல்லி அவர் என்ன செய்யறார்? ஜெபிக்கிறார். அப்போ ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு வேண்டிய பலத்தை கொடுக்கிறார். அதை ஏற்றுக்கொள்வதற்கு வேண்டிய பலத்தை கொடுக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க. வாழ்க்கையில பிரச்சனைகள், பலவீனங்கள், வியாதிகள், பாடுகள் வரும்போது ஒண்ணு அதை நம்ம எப்படி மாத்தலாம்னா, ஒண்ணு என்ன பிட்டரா மாத்திரலாம். பிட்டர்னா கசப்புள்ளவளாக மாற்றி விட முடியும். நான் ஓடி ஆடி எவ்வளவு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன் தெரியுமா, இன்னைக்கு எல்லாமே முடங்கி போச்சு, அப்படியே ஹெல்டப் ஆயிட்டேன். என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமா இருக்குல்ல, அநேகர் சொல்லக்கூடிய காரியம் இல்ல. வீட்டுல யாராவது சிக் ஆயிட்டாங்கன்னா எங்கேயும் போக முடியாது, அவங்கள கவனிக்கிறதா நம்முடைய வாழ்க்கையுடைய ப்ரையாரிட்டியா இருக்கும். ஃபெலோஷிப்புக்கு போக முடியாது, சில நேரங்களில் நம்ம உட்காந்து பைபிள் கூட வாசிக்க முடியாது. ஏன் இதை கர்த்தர் அனுமதிக்கிறார்? ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலேயும் உங்களுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு ஜெபிக்க எனக்கு கிருபை தரும். ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை அதிகமாக பலப்படுத்துகிறார், நம்மை வழி நடத்துகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம பலவீனங்களுக்காக, தேவைகளுக்காக ஜெபிக்கிறோமா? பவுலுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பலவீனங்கள் மத்தியிலேயும் பலப்பட்டதற்கு காரணம் பவுல் தன்னுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய வேதனையை, தன்னுடைய பலவீனத்தை கர்த்தரிடத்துல கொண்டு கொட்டுறார். நம்ம ஏற்கனவே படிச்சோம்ல, பவுலையும் சீதலாயும் அடிச்சு ஜெயில போட்டிருக்கும் போது நடுராத்திரி அவங்க உட்கார்ந்து என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தரை துதித்து பாடுறாங்க, ஜெபம் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஜெபம் உண்டா? தேவனை சார்ந்து கொள்ளாதபடிக்கு நம்முடைய பலவீனத்தை தேவனுடைய திட்டத்திற்காக கர்த்தர் பயன்படுத்துவதற்கு நம்ம விட்டு கொடுக்க முடியாது. நேச்சுரல் ஹியூமன் பீயிங்ஸால முடியாது. பவுல் இந்த இடத்துல என்ன செய்யறாருன்னா, ஜெபம் பண்றார். 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அவர் ஜெபிக்கிறார். சரி, 3 தடவை ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் அதுக்கு என்ன பதில் கொடுத்தார்? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பவுலுடைய ஜெபத்துக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா? உன்னதரின் திட்டம். பவுலுடைய கண்ணோட்டம் உன்னதரின் நோக்கத்தின் அடிப்படையில பார்க்கிறார். பவுலுடைய உள்ளத்தின் ஆதங்கத்தை கர்த்தரிடத்துல உண்மையான ஜெபத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அதே பவுலுக்கு கிடைச்ச பதில் என்ன தெரியுமா? இயேசுவின் நாமத்தினால நீ கேட்டுட்டல, இந்த பலவீனம் இப்பவே உன்னை விட்டு நீங்க கடவுதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லல. பவுல் கேட்டதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்லிட்டார். பவுலை போல ஒரு ஊழியக்காரர் நான் ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் இவ்விதமாக பதில் கொடுத்தார்னு சொல்லி சபையில உள்ள விசுவாசிகள்கிட்ட சொல்ல முடியுமா? நான் தான் சூப்பர் ஹீரோ, நான் ஜெபம் பண்ணா அப்படியே நடக்கும் சொல்லி நிறைய ஊழியக்காரங்கள் சொல்லுவாங்களே தவிர, தாங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் பலவீனத்தை அனுமதிக்கிறார்னு சொல்லி யாரால சொல்ல முடியும்? யாராலையும் சொல்ல முடியாதே. ஆனா இந்த இடத்துல கர்த்தருடைய திட்டம் வித்தியாசமாக இருந்தது. பவுலே, இந்த பலவீனத்தை நான் எடுத்து போட மாட்டேன், ஆனால் அந்த பலவீனத்தின் மத்தியில
அந்த பலவீனத்தை மேற்கொள்வதற்கு, அந்த பலவீனத்தை தாங்குவதற்கு, அந்த பலவீனத்தோடு என்னை சேவிப்பதற்கு என்னுடைய கிருபையை நான் கொடுக்கிறேன். எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு கர்த்தர் இல்லையா? அவருடைய உன்னதமான திட்டங்கள் நமக்கு புரியல. கள்ள போதகர்கள் பவுலுடைய அப்பியரன்ஸ் பத்தி குறை சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சோம். பவுலுடைய உருவத்தை குறை சொல்றாங்க, பவுலுடைய பேச்ச குறை சொல்றாங்க, பவுலுடைய வியாதியும் என்ன செஞ்சிருக்கலாம், குறை சொல்லியிருக்கலாம். நிறைய மக்கள் கேட்கக்கூடிய காரியம் தானே, நீங்க பெரிய அற்புதம் சுகமளிக்கக்கூடிய ஊழியரா, அல்லது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில, அல்லது இயேசு கிறிஸ்துடைய அன்பை குறித்து அறிவிக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த மரணம்? ஒருவேளை வெளியே உள்ள மக்கள் என்ன சொன்னாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்வதற்கு, கள்ள போதர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அதை ஏற்றுக்கொள்வதற்குரிய பலத்தை பவுல் பெற்றுக்கொண்டு கர்த்தர் என்ன பதில் கொடுத்தார் என்பதை தெளிவாக உண்மையாக எழுதக்கூடிய ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் என்ன சொல்றாரு? உன்னதமான தேவனுடைய திட்டம் உண்டு. உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும், பூரணமாய் விளங்கும். இந்த பலவீனம் என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக மாறாது, மாறாது. பவுலுடைய கண்ணோட்டம் நமக்குள்ள உண்டா? நம்முடைய உள்ளத்தின் ஆதங்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்துல ஜபத்தின் மூலமாக கொட்டுகிறோமா? கொட்டும் போது கர்த்தர் தன்னுடைய உன்னத திட்டத்தின் அடிப்படையில பதிலை கொடுப்பாரானால் அந்த பதிலை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? பவுல் இங்க அதான் சொல்றாரு. என்னுடைய பலவீனங்கள் குறித்து நான் என்ன செய்வேன்? பெருமை பாராட்டுறேன். பவுல் எந்த இடத்துலயுமே நான் சூப்பர் ஹீரோன்னு சொல்லவே இல்லை. என்ன மாதிரி ஒரு ஊழியக்காரன் உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லவே இல்லை. அகால பிறவி மாதிரி. அகால பிறவினா அந்த வயிற்றிலே குழந்தை முழுவதுமாக வளர்ச்சி அடையாதபடிக்கு அபார்ட் ஆகி வரக்கூடிய ஒரு குழந்தையை போல இருக்கக்கூடிய, குறை பிரசவத்துல பிறந்த குழந்தையை போல இருக்கக்கூடிய என்னிடத்துக்கு கர்த்தர் தரிசனமானார்னு சொல்றாரு. அப்போ சொல்லிட்டு அந்த 9ஆம் வசனத்துடைய பின்பகுதி அப்படியே பாருங்களேன். கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன், மேன்மை பாராட்டுவேன். மறுபடியும் அதான் சொல்றேன். எனக்கு மேன்மை பாராட்டுறதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? என் உடம்புல இருக்கக்கூடிய பலவீனங்கள். ஏன் இந்த உடம்புல இருக்கக்கூடிய பலவீனங்களை நான் மேன்மை பாராட்டுறேன்? இந்த பலவீனங்கள் மத்தியில என்னுடைய பலம் அல்ல, கர்த்தருடைய பலம், கர்த்தருடைய கிருபை வெளிப்படுகிறது. 10ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். முதல்ல முடிக்கலாம். அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பவுல் சொல்லக்கூடிய காரியம், இந்த பலவீனம் இருக்கும் போதே நான் பலமுள்ளவனா இருக்கிறேன். பலவீனம் சரீர பிரகாரமா இருக்கு. இதன் மூலமாக நான் கர்த்தரை சார்ந்து கொள்வதால கர்த்தருக்குள்ள பலமுள்ளவனா இருக்கிறேன். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் இல்ல? தன்னுடைய உபத்திரவத்தை எடுத்து அதன் மூலமாக உறுதிப்பட்ட ஒரு ஊழியர். பவுல் போய் ஜெபம் பண்ணும் போது பவுலுக்கு கர்த்தர் விளக்கங்கள் கொடுக்கவில்லை, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. அதுக்கு மேல என்ன கொடுக்கிறார்? பிராமிஸ் கொடுக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். தன்னுடைய வாக்கின் மூலமாக கர்த்தர் பலப்படுத்துகிறார். அந்த பதிலை பவுல் எவ்விதமாக ஏற்றுக்கொள்றார்னா, இந்த பலவீனம் இட் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். இந்த பலவீனங்கள் தேவன் எனக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்று அவர் ஏற்றுக்கொள்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அநேக நேரங்களில் நம்ம சிக்காகும் போது, பலவீனங்கள் வழியா கடந்து செல்லும் போது நம்முடைய சைக்காலஜி எவ்வளவு பாதிக்கப்படுதுல்ல? கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நம்முடைய சரீர பலவீனத்தின் மத்தியில பவுலுக்கு இருந்த அந்த கண்ணோட்டம், பவுலுக்கு இருந்த அந்த ஆதங்கம், பவுல் இடத்திலே காணப்பட்ட அந்த ஜெபம், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் பதிலளிக்கும் போது அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு, அதை தேவனுடைய பரிசாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய உன்னதமான திட்டங்களுக்கு விட்டுக் கொடுத்தாரே, அவ்விதமாக நாமும் விட்டுக் கொடுக்கும் போது வாழ்க்கையுடைய எந்த அனுபவமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே இந்த அனுபவத்தை எடுத்து, இந்த பிரச்சனையை எடுத்து, என்னுடைய குடும்பம் கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய தேவையை எடுத்து அதையும் உன்னுடைய உன்னதமான திட்டங்களுக்காக பயன்படுத்தணும் அவருடைய கையில கொடுத்து விடுவோமானால், அந்த சூழ்நிலையிலையும் அவர் கிருபையினாலே நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்தி அதையும் அவருடைய மகிமைக்கு ஏதுவாக பயன்படுத்துவார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நம்மில யாராவது ஒருவர் கர்த்தர் உங்ககிட்ட பேசியிருப்பாரானா ஜெபித்து முடிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சாயங்கால வேலைக்காக மக்கள்
நன்றி செலுத்துறோம் சுவாமி. இந்த சாயங்கால வேளையில உங்களுடைய சத்தத்தை கேட்பதற்கு தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, பவுலடியாருடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை நாங்கள் படித்துக் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, பலவீனங்களுக்கு மத்தியிலும் கர்த்தருக்காக உற்சாகமாக ஊழியம் செய்த அந்த பவுலனுடைய வாழ்க்கையில் இருந்து அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. பவுலை போல ஆண்டவரே, எங்கள் சரீரம் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் அதை குறித்து ஆண்டவரே நாங்கள் சந்தோஷப்பட, எங்கள் பலவீனத்தை குறித்து பெருமை பாராட்ட, ஏனென்றால் எங்கள் பலவீனத்தின் மத்தியிலும் எங்கள் பலன் அல்ல, கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்ற வாக்குத்தத்தத்தை பவுலுக்கு கொடுத்த அதே தேவன் எங்களுக்கும் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்துக்கொண்டு உற்சாகமில்ல பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் காரியங்களை செய்ய தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும். அப்பா, அநேக முறை ஆண்டவரே சரீர பிரகாரமான காரியங்களை குறித்து நாங்கள் வருத்தப்பட்டது உண்டு. ஆண்டவரே, இந்த சரீர பிரகாரமான காரியங்களை கொண்டு ஆண்டவரே நாங்கள் அநேக முறை பின்வாங்கி போன நாட்கள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் பவுலடியாரை போல ஆண்டவரே, பவுலடியாரை தேற்றின அதே தேவன் எங்களையும் தேற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறீர் சுவாமி. உடைய வார்த்தையையும் உடைய வாக்கு தத்தத்தையும் ஆண்டவரே நாங்கள் இருக பிடித்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று உம்முடைய திட்டத்தை ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு எங்களை முழுமையாக விட்டுக் கொடுக்கிறோம், முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்ச்சி ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு கேட்ட சத்தியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை நாங்கள் கடைபிடிப்பதற்கு, இதன்படி நடப்பதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் சுவாமி, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. வந்த ஒவ்வொரு சகோதரருக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட ராஜபலனுக்காக நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து உங்களுடைய சத்தத்தை நாங்கள் படிப்பதற்கும் அதன்படி நடப்பதற்கும் தேவன் எங்களுக்கு திருப்பி பாராட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகான மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துறோம். இப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன், நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.